ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேபேஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம நூடுல்ஸ் அடிக்கடி செஞ்சு கொடுக்க மாட்டோம், எப்போவாவது செஞ்சு கொடுப்போம். அதையும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்காக பொடியாக சாப் பண்ண கேரட் 1/2 கப், முட்டைக்கோஸ் 1 கப், வெங்காயம் 1/4 கப், இது மூணையும் சாப்பரில் சாப் பண்ணியிருக்கேங்க. குடைமிளகாய் 1 குடைமிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க இனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்காக 2 வரமிளகாயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 பூண்டு பல், சின்னதாக 2 தக்காளி. இதையே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இனி நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் சேர்த்துறேங்க. கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த மசாலா வேண்டான்னா சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துறேன். இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இதில் கேரட் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் கேரட் இதுலேயே இப்படியே வதங்கட்டும். இப்போ இதுக்கு உப்பு பத்தாதுங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த காய்கறி கலவை உப்பு போட்டுக்கலாம். நம்ம பொடியாக சாப் பண்ணிக்கிறதுனால இது 1 நிமிஷத்துலேயே கேரட் வெந்துருங்க. இப்போ இதில் முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம். எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கணும். நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கிறதுனால டக்குன்னு எல்லாமே வெந்துடும். ரொம்ப நதன் வெந்தால் நல்லா இருக்காதுங்க. இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் ஒரு பெரட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 பெரட்டியாச்சு. எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி 2 லேயருக்கு 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். 4 லேயர் போட்டோம்னா 2 டம்ளர் தண்ணி. 1/4 படி டம்ளரில் சொல்கிறேங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இதில் 1 பேக்கெட் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் நூடுல்ஸை 2 உடச்சி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் சேர்த்து கலந்து ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அடுப்பை சிம் பண்ணிடலாங்க. இதளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காய்கறியோட விழுது சேர்த்துக்கலாம். இந்த முறையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மசாலா பேக்கெட் போட்டு செய்ய விருப்பம் இல்லைன்னா ஹோம்மேட் நூடுல்ஸ் வாங்கி நீங்கள் சாஸ் ஐட்டம்ஸ் மட்டும் ஊற்றி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சரியாக இருக்குது. தண்ணி இருக்கும்போதே போட்டால் தான் இந்த மசாலாவில் நல்லா கலங்கி வரும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.